ஹலோ காய்ஸ், நான் தான் உங்கள் யான். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்குறோம் பார்த்தீங்கன்னா, ஒரே சிக்கி சீசன் 1 எபிசோட் 8 தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்பவே காமெடி அண்ட் ஃபன் அப்புறம் இன்ட்ரெஸ்ட்டாக போகும்னே சொல்லலாம். ஸோ நேரத்தை வேஸ்ட் ஆகாமல் வாங்க வீடியோக்குள்ள இருந்து போகலாம். கரெக்டாக ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அந்த பேஸ்பால் டோர்னமெண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் தான் காட்டுறாங்க. ஜோரோ ஒரு கடையில் ஃப்ரைட் சிக்கன் வாங்கிட்டு இருக்கான். ஆமாம், நீங்கள் இவ்வளோ ஃப்ரைட் சிக்கன் யாருக்காண்டி வாங்குறீங்கன்னு அந்த பொண்ணு கேட்க, என் ஃப்ரெண்டுக்காக தான். தனக்குன்னு ஒரு கோலை சூஸ் பண்ணி வாழ்கிறான் அவன். இன்றைக்கி நடந்த மேட்ச்சில் தோற்று போனனால அவன் ரொம்ப கவலையாக இருக்கான். அதனால் அவனுக்கு பிடிச்ச ஃப்ரைட் சிக்கனையாச்சும் வாங்கி கொடுத்தா சந்தோஷப்படுவானே சொல்லி தான் வாங்குறேன். நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டோட சேர்த்து என்னையும் மோட்டிவேட் பண்ணிட்டீங்க. இன்றைக்கி யாருமே ஃப்ரைட் சிக்கன் வாங்கலை. நான் ரொம்ப கவலையாக இருந்தேன். நீங்கள் வாங்கினால எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது. இந்தாங்க, ரொம்ப சூடாக இருக்குது, பார்த்து கொண்டு போங்கன்னு அந்த பொண்ணு சொல்கிறா. ஹே, ஒரு நிமிஷம். உங்களுக்கு ஆக்சிபனம் இல்லைன்னா உங்கள் பேர் என்ன நான் தெரிஞ்சுக்கலாமான்னு அந்த பொண்ணு கேட்க, ஜோரோ அவன் பேரை சொல்லியிருப்பான். கிசராக்கி, உனக்காண்டி நான் என்ன வேணாலும் பண்ணுவேன்னு அந்த பொண்ணு சொல்ல, என்னது உனக்கு இன்னுமா எனக்கு தெரிலன்னு கேட்க, ஏமா யோக்கி, உங்களோட இன்ட்ரக்ஷனை கொஞ்சம் முடிச்சுட்றீங்களான்னு டீச்சர் கேட்க, அப்புறம் பேசலாம் கிசராக்கி சொல்லிட்டு, என்னை எல்லாரும் சுபாக்கின்னு கூப்பிடுவாங்க. என்னோட ஃபேமிலி ஒரு ஃப்ரைட் சிக்கன் கடையை நடத்திட்டு வராங்க. அது நம்ம ஸ்கூல் பக்கத்தில் தான் இருக்குது. என்னது ஃப்ரைட் சிக்கன் போனான்னு நான் ஜோரை கேட்க, ஒரு வழியாக உனக்கு ஞாபகம் வந்துருச்சான்னு சுபாக்கி கேட்குறா. உடனே சண்டை இருந்துக்கிட்டு, என்னது ஃப்ரைட் சிக்கனா? அது ரொம்பவே கிறிஸ்பி அண்ட் கிரன்ச்சியாக இருக்கும். ஒரு டேஸ்டான ஃப்ரைட் சிக்கனை சாப்பிடணும் தான் என்னோட ஆசையே. செஞ்சு தர முடியுமான்னு அந்த பொண்ணுக்கிட்ட கேட்க, அவளும் சரின்னு சொல்கிறா. ஜோரோ இருந்தாலும் இவ சடனாக இப்படி கையில் கிஸ் பண்ணது அவளுக்கு தான் ஆக்வர்டாக இருந்திருக்குன்னு நினைக்கிறான். இதை பார்த்துட்டு அந்த ரவுடிக்காயில் இருந்துக்கிட்டு கொஞ்சம் கடுப்பாக்குறா. நான் ஒருத்தி இங்கே இருக்கும்போது வேற ஒருத்தி கூடன்னு ஆசனாரை கோவப்படுறா. இருடி, நான் காஸ்மஸ் கிட்டேயும் பான்சிக்கிட்டேயும் சொல்லிட்டேன்னு ஹீமாவரி சொல்கிறா. நான் இப்போ என்ன பண்ணேன்னு ஜோரோ நினைக்கிறான். உனக்கு எப்படி ஜோரோவை தெரியும்னு ஹீமாவரி கேட்க, எனக்கு கொஞ்சம் ஜோரோ ஹெல்ப் பண்ணியிருக்கான்ப்பா. இந்த பேஸ்பால் விஷயம் எப்போ தான் முடியுமோன்னு ஜோரோ நினைக்கிறான். அந்த ரவுடி பொண்ணுக்கிட்ட உனக்கு ஜோரோவை பிடிக்குமான்னு சுபாக்கி கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லையே, எனக்கும் அவனை பிடிக்காது, அவனுக்கும் என்னைய பிடிக்காது, அதானு சொல்ல, ஆமாம் என்னது, சாரிப்பா. கிசராக்கி, உனக்காண்டி நான் என்ன வேணாலும் பண்ண தயாராக இருக்கேன்னு சொல்ல, என்ன வேணும்லாமா? அதுக்குன்னு ஃபாலோ பண்ணுறவங்கள அப்புறம் மைண்ட் ரைடு பண்ணவங்கலாம் என்னால் தடுக்க முடியாது. உடனே டீச்சர் இருந்துக்கிட்டு எல்லாரும் அவங்களவங்க சீட்டில் உட்காருங்கன்னு சொல்கிறாங்க. அப்புறம் பேசலாம் கிசராக்கின்னு சொல்லிட்டு போகிறா. சொல்கிறான், அப்போது நாங்கள் கோ இன்சிடென்ஸாக தான் மீட் பண்ணியிருக்கோம். இவ எனக்காண்டி எது வேணாலும் செய்கிறேன்னு சொல்லியிருக்கா. இருந்தாலும் இவ ஏதோ சரி செய்கிறாளோன்னு எனக்கு தோணுது. இவ உண்மையிலே யாருன்னு நான் கண்டுபிடிக்கிறேன்னு ஜோரோ சொல்கிறான். ஜோரோ, எனக்காண்டி ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இப்போ இவளோட உண்மையான மோட்டிவ் என்னன்னு நான் கண்டுபிடிக்கிறேன். அதெல்லாம் பரவாயில்ல ஜோரோ, ரொமான்டிக்காக பேசி ஏமாத்த பார்க்குறா, மயங்காத. சரிவா போகலாம். ஜோரோ, ஒரு நிமிஷம்னு சொல்லி கட்டி இழுக்கிறா. முன்னாடி வாழைப்பழ தோல் இருக்குது, உனக்கு ஏதாச்சும் அடிபட்டுச்சுன்னா எனக்கும் ரொம்ப கஷ்டமாகவே இருக்குன்னு சொல்ல, இதெல்லாம் வெறும் நடிப்பு தான், ஏமாறாத. தேங்க்யூ ஜோரோ, நான் இன்னைக்கு லஞ்ச் எக்ஸ்ட்ரா தான் கொண்டு வந்திருக்கிறேன். நீ வேணும்னா சாப்பிட்றியா? என்னோட கையாலேயே செஞ்சதுன்னு சொல்ல, சரி, இப்போ இவரோட மோட்டிவ் என்னன்னு நான் கண்டுபிடிக்கிறேன். நீ எனக்காக இவ்வளோ பண்ணுற, பதிலுக்கு நான் எதுவும் பண்ண வேண்டாமா உனக்குன்னு கேட்க, இப்போ இவரோட உண்மையான குணம் என்னன்னு தெரிய வரும். உனக்காக எப்பவும் ஹெல்ப் பண்ணணும், அதுக்கு நீ அலோவ் பண்ணாலே போகுதுன்னு சொல்ல, ஏன்னா அது இவ உண்மையிலே ஏஞ்சல் தான் போலயே, இல்லைனா இவ தான் இந்த அனிமையோட ஹீரோயினான்னு நினைக்கிறான். எல்லாரும் லைப்ரரியில் அவங்க பேரை சொல்லி துபாய்க்கு கூட இன்ட்ரடியூஸ் ஆகிக்கிறாங்க. சரி, சாப்பிட ஆரம்பிக்கலாமான்னு ஹீமாவரி சொல்ல, எல்லாரும் லஞ்ச் சாப்பிட்றாங்க. அப்போ காஸ்மோஸ் தயங்கி நிற்கிறா. உடனே சுபாக்கி, இந்தா ஜோரோ சாப்பிடுன்னு சொல்ல, தேங்க்யூ. என்னது இது? ஒன்றும் இல்லை, நான் ஒன்றும் இதை ஜோரோக்காக கொண்டு வரலன்னு. என்னது இவ்வளோ வான்னு? நோ ப்ராப்ளம் சொல்கிறா. ஒரு வேளை இவன் எனக்காண்டி தான் கொண்டு வந்துருப்பான்னு ஜோரோ நினைக்கிறான். சரிப்பா, எனக்கு பசிக்கலை, நான் ஃபாஸ்டிங் இருந்துக்கிறேன்னு சம்மந்தமே இல்லாமல் சொல்கிறா. சரி காஸ்மோஸ், உன்னை லஞ்சு என் கூட ஷேர் பண்ணிக்கிறியான்னு கேட்க, நான் என்னோட வாழ்க்கையில் கவலையே பட மாட்டேன்னு சொல்கிறா. அப்போ பான்சி ஒரு மாதிரி பார்க்க, என்ன நல்லவனாக ட்ரை பண்ணாதுன்னு சொல்கிறா. உன்னோட குக்கீஸ் ரொம்பவே நல்லா இருந்துச்சு பான்சின்னு எல்லாரும் சொல்கிறாங்க. என்னால் முடியலப்பான்னு ஜோரோ சொல்கிறான். உடனே ஹீமாவை ஜாக்கெட் எடுக்கிறா. என்னது இது காஸ்மோஸ்ன்னு கேட்க, ஆமாம், என்னோட ராக்கெட் ரொம்பவே பழசாயிருச்சு, அதான் புதுசு வாங்கியிருக்கேன். அதே எதுக்குப்பா லைப்ரரியில் கொண்டு வந்திருக்க? டோர்னமெண்ட்டுக்காக ரெடி ஆகிட்டு இருக்கேப்பான்னு சொல்கிறா. எல்லாரும் ஒன்று சேர பண்ணுறாங்க. உனக்கு ஏதாச்சும் ஆசை இருக்கான்னு சுபாக்கி கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பான்னு சொல்கிறான். சரி, ஏதோ சொல்லணும்னு சொன்னல பான்சி, சுபாக்கி கேரக்டர் ஏதாச்சும் சரியில்லைன்னு நீ நினைக்கிறியான்னு ஜோரோ கேட்க, அவெல்லாம் ஒன்றும் இல்லை, உன்னையே தான் நான் சொல்லணும், எந்த வித கோலும் இல்லாதது ஒரு தப்பாப்பான்னு கேட்க, அதை சொல்லலை, நீ ஏன் இவ்வளவு கோலையாக இருக்க? என்னது சுபாக்கி அப்புறம் காஸ்மோஸ் லஞ்சையும் நீ அக்செப்ட் பண்ணி சாப்பிட்டுக்கிட்ட. முதல்ல சுபாக்கியோட ஃபீலிங்ஸ்க்காக அந்த லஞ்சை நீ ஏற்றுக்கிட்ட, அப்புறம் காஸ்மோஸோட ஃபீலிங்ஸ்க்காக அதுலேருந்து நீ தப்பிச்சுக்கிட்ட. இதுக்கு பேர் தான் கைண்ட்னஸ் கிடையாது. உனக்கு யூஸ் ஆகிற மாதிரி ஒன்று என்கிட்ட ஒன்று இருக்குதுன்னு சொல்லி புக்கை வந்து கொடுக்குறா. இது எதுக்கு? சும்மா தான், நம்ம பேசுகிறதுக்கு அட்லீஸ்ட் ஒரு கண்டென்ட்டாச்சும் கிடைக்கும்லன்னு பான்சி சொல்ல, நான் ஒன்றும் ஃபாஸ்ட் ரீடர்லாம் கிடையாது, ஸோ நான் பொறுமையாக தான் படிப்பேன்னு சொல்ல, ஓகேப்பா, இன்னைக்கு ஈவினிங் ஸ்கூல் முடிஞ்ச உடனே இங்கே வரியான்னு கேட்க, இல்லை எனக்கு கொஞ்சம் வெளியே வேலை இருக்குது. என்னது அது?
ஆனுவல் ட்ரெட்ஸுக்காண்டி சில வேலைகள் இருக்குன்னு சொல்கிறான். ஜோரோ ஒரு கடையில் இருந்து ஏதோ வாங்கிட்டு வரான். அப்போ ஹிமாவரி, ஹே ஜோரோ, உன்னை நான் கண்டுபிடிச்சிட்டேன், இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்க, நீ முதல்ல என்ன பண்ணிட்டு இருக்க, என்னோட பத்திரிக்கை ஏதாச்சும் வாங்க வந்தியா? இல்லையே, நான் ஏன் வாங்க வரணும் ஒரு மாதிரி கையை வச்சுட்டு கேட்க, இதை புரிஞ்சுக்கிட்ட ஹிமாவரி நம்புறேன்னு சொல்லிட்டு அவன் கையை பிடிக்கிறா. இல்லை இல்லை இல்லை, அந்த புக்கை காணும், ஒருவேளை அது எங்கேயாச்சும் விழுந்திருக்குமோ, எங்க, ஒருவேளை அந்த ஹீமாவரியா இருக்குமோ, அந்த கிறுக்கச்சி என்ன பண்ண சொல்லிட்டு ஜோரோ அந்த இடத்துக்கு வந்து வாரான். அவன் தேடிட்டு இருக்கும்போது 2 பொண்ணுங்க வாராங்க. ஏதாச்சும் பிரச்சனையா? ஆக்சுவலி நான் ஒரு புக்கை தேடிட்டு இருக்கேன், அது ரொம்பவே முக்கியமான புக்குன்னு சொல்ல, சரி நீ அதை எங்கே தொலைச்சுன்னு கேட்க, அந்த ஷாப்பிங் மாலில் சொல்ல இவங்க போகிறாங்க. ஏதாச்சும் கிடச்சிச்சான்னு ஜோரோ கேட்க, உண்மையிலேயே அந்த புக்கு இம்பார்ட்டண்ட்டான அந்த பொண்ணு கேட்க, ஆமாம், ஏன் இந்தா, ஆனால் இது ஆல்ரெடி கொஞ்சம் டேமேஜாக இருந்துச்சு, ஏன் இப்படி இருக்குது, ஆனால் சில பக்கங்கள் நல்லா தான்ப்பா இருக்குது, சாரின்னு அந்த பொண்ணு சொல்ல, சாரியெல்லாம் சொல்லாதீங்க, நீங்கள் தேடி கொடுத்ததே பெரிய விஷயம், அவளுக்கு புதுசாக ஒரு புக்கு தான் வாங்கி தரணும். என்னது, புதுசாக ஒரு புக்கா? இந்த புக்கை பற்றி உனக்கு தெரியுமா? இந்த புக்கு என்னோடய ஃப்ரெண்டுக்கிட்ட ஒன்று இருக்குது, இந்த புக்கு விலை 50,000 ரூபாயாம். என்னது 50,000 ஜோரோ ஜாக்காகிறான். மறுநாள் ஜோரோ பார்ட் டைம் ஜாப் தேடுறதுல மும்முரமாக இருக்கான். என்னடா பண்ணிட்டு இருக்கேன்னு ஹீமாவரி கேட்க, காஸ்மோஸ் இருந்துக்கிட்டு வா சாப்பிடலான்னு சொல்ல ஜோரோ அதை கண்டுக்கவே இல்லை. நிறுத்துடான்னு ஹீமாவரி அந்த புக்கை வந்து பிடுங்க, குடு, இப்போ எதுக்கு உனக்கு பார்ட் டைம் ஜாப்பு? ஒன்றுமில்ல, உனக்கு பார்ட் டைமாக வேலை வேணும்னா எங்கள் கடையில் ஏன் நீ வரக்கூடாதுன்னு சுபாக்கி கேட்க, சரி எவ்வளோ தருவீங்க? 1 மணி நேரத்துக்கு 500 ரூபான்னு சொல்ல, நீ தான் என்னோட ஏஞ்சல், என்னோட லார்டு, என்னை காப்பாற்ற வந்தவன்னு சொல்ல, ஜோரோ நீ இப்போ ரொம்ப க்ளோஸாக இருக்குன்னு சுபாக்கி சொல்கிறா. ஜோரோ என்ன அவாய்ட் பண்ணுறான்னு காஸ்மோஸ் அழுகுறா. அப்போ இனிமே நீ லைப்ரரிக்கு வர மாட்டேன்னு பான்சி கேட்க, மேபி எனக்கு கொஞ்சம் காசு தேவைப்படுது, அதான், ஆனால் நான் உன்னை மிஸ் பண்ணுவேன் தெரியும், அடுத்த பிரேக்கில் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்னு ஜோரோ சொல்ல, சரின்னு பான்சி சொல்கிறா. என்ன மன்னிச்சிரு, நான் கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இருந்துட்டேன், அதனால் எப்படியாச்சும் நான் வேலைக்கு போய் காசு சேர்த்து வச்சு ஒரு புது புக்கு வாங்கி தரேன், அதனால் என்னால் லைப்ரரிக்கு வர முடியாதுன்னு ஜோரோ சொல்ல, ஃபைன், நடந்தது நடந்துருச்சு, என்ன மன்னிச்சிரு, உனக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன்னு ஜோரோ சொல்ல, அப்படி நீ பண்ணணும்னு நினச்சா நீ லைப்ரரிக்கு வந்து என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணாலே போதும்னு சொல்ல, உங்ககிட்ட சொல்லிட்டேன் எனக்கு புதுசாக வேணாம், ஆனால் நான் வாங்கி தருவேன். சரி, இதை என்ன செய்ய போகிறேன்னு பான்சி கேட்க, இந்த புக்கை நானே படிச்சுக்கிறேன், எப்படியோ நீ செய்கிறது தான் செய்வ, பிடிவாதக்கார ஜோரோ சொல்லிட்டு அவள் போகிறா. உன்னால் செய்ய முடியுமான்னு சுபாக்கி கேட்க, எனக்கு இது ஃபஸ்ட் டைம்ங்கிறதுனால ஏதாச்சும் மிஸ்டேக் பண்ணால் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுப்பான்னு ஜோரோ சொல்ல, நீ எதுக்கும் கவலைப்படாத, நான் பார்த்துக்கிட்டேன்னு சுபாக்கி சொல்கிறா. இதோட இந்த எபிசோட் முடியுது. இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் புதுசாக 2 பொண்ணுங்க வாலண்டியராக ஜோரோ கிட்ட பேசி ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. அவங்க வேணுக்குன்னு தான் ஹெல்ப் பண்ண மாதிரி தெரியுது. ஸோ அவங்களால ஏதாச்சும் பிரச்சனை வரலாம்னு நினைக்கிறேன். என்ன நடக்க போகுதுன்னு பொறுத்திருந்து பார்ப்போம். ஓகே, பாய் கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.